பிரேம் ஆனந்த் டைரக்ஷன்ல சந்தானம், யாஷிகா ஆனந்த், கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், லொல்லு சபா மாறன், மொட்ட ராஜேந்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல நம்ம சந்தானம் கிசவா வராரு. இவரு ஒரு படத்தோட மூவி ரிவ்யூவர். நம்ம செல்வராகவன் ஒரு சினிமா தியேட்டர்ல அமானுஷ்யம் நிறைந்த சினிமா தியேட்டர்ல உக்காந்துட்டு நம்ம சந்தானத்தை அழைச்சிட்டு வராரு. நிறைய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அந்த இதுல வராங்க. அந்த தியேட்டர்ல படமாவே நம்ம சந்தானம் உள்ள போயிடுறாரு. உள்ள போகி அங்க 5 ஸ்டேஜ்கள் இருக்கு. அந்த 5 ஸ்டேஜை தாண்டி நம்ம சந்தானம் வெளியே வந்தாரா இல்ல உள்ளே அந்த பேய்கள் கிட்ட மாட்டிக்கினாரான்றது தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட கதையே. இவங்க யோசிச்ச இந்த ஐடியா நல்லாவே இருக்கு. ஆனா எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் ஆவரேஜா பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன்ல மட்டும் குறையே இல்லை, ரொம்பவே செலவு பண்ணி சூப்பரான ப்ரொடக்ஷன் வேல்யூல வந்திருக்கு இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் நல்லாவே வச்சு பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லா பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன, நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்தோட அந்த பேய் காமெடி பிரான்சைஸ்ல என்ன எதிர்பார்த்து போவோம், காமெடியே தான். ஆனா அதை தான் இந்த படத்துல சொதப்பி வச்சிருக்காங்க. சுத்தமா எந்த ஒரு இடத்துலயும் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துல 4-5 லாங் காமெடி செம்மையாவே ஒர்க் ஆகியிருக்கும். அதனால தான் இந்த படம் ரொம்பவே பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஆனா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல இவங்க காமெடிக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அதனால தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ரொம்பவே ஒரு டீசெண்டான படமா வந்திருக்கு. இந்த படத்துல 5 ஸ்டேஜை தாண்டணும்னு சொல்றாங்க. போட் பக்கம் ஒரு ஸ்டேஜ் வரும், அதே மாதிரி நிறைய ஸ்டேஜ் வரும், நைட்டு பகல்னு இன்னொரு ஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டேஜ் தான் கொண்டு போயிருக்காங்களே தவிர காமெடி இவங்க சுத்தமாக பண்ணவே இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், படத்தோட செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுலேயும் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த படம் நம்ம சந்தானத்துக்கு ஒரு டீசென்ட்ல இருந்து ஆவரேஜான படமாக தான் வந்திருக்கு டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல்.